இது ரம்ஜான் சீசன், அதனால இப்போ நாங்கள் மிட் நைட்டில் சுற்றிட்டு இருக்கேன். இந்த தால்ச்சா ஊற்றி போட்டுரும் டாகுக்கு. சக சாப்பாடு நம்ம பிலா குரோம்பேட்டன்ற மாதிரி சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெய் சோறு, மட்டன் தால்ச்சி 3 ஸ்பாட்டுக்கெலாம் போயிட்டு வந்துட்டோம். முன்னாடியே கொடுத்துட்டாங்களாம். அந்த ஏரியாவில் இருக்கவங்க தான் மோஸ்ட்லி கிடைச்சிருக்கும். நீங்கள் சீக்கிரம் போனீங்கன்னா சீக்கிரம் லைன் நின்று சீக்கிரம் சாப்பிடலாம். ஸோ நெக்ஸ்ட் எங்கடா ஹாய் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நாங்கள் மிட் நைட்டில் சுற்றிட்டு இருக்கேன். என்னென்னா இது ரம்ஜான் சீசன், அதனால் சகர் சாப்பாடு தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. சென்னையில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அதை ஒரு சில இடத்துல ஃப்ரீயாக தராங்க. ஸோ நம்ம அதெல்லாம் சாப்பிட்லாம், ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குது. அதெல்லாம் நானும் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். அதோட டேஸ்ட்லாம் வீடியோவில் நிறைய பார்த்தேன். எப்படி இருக்குன்னு நம்மளும் சாப்பிடணும்னு ஒரு டெம்ப்ட் ஆகிடுச்சு. இது எல்லாருக்குமே முஸ்லீம் மட்டும் அப்படி தராங்க அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாருமே தராங்க, எல்லாருக்கும் ஃப்ரீயாக தராங்க. அதில் முக்கியமான ஸ்பாட்டுன்னா பிலாலில் நாங்கள் ஆக்சுவலாக எப்போயோ வந்துட்டோம். 2-3 ஸ்பாட்டுக்கெலாம் போயிட்டு வந்துட்டோம். இங்கே பிலாலில் பொறுத்த வரைக்கும் 2:45க்கெலாம் டோக்கன் தராங்க. 2:45க்கு டோக்கன் கொடுத்துட்டு 3 o'clockலாம் ஃபுட்டு தராங்க. இது ஃப்ரீ தான். இதில் நிறைய பேர், ஆனால் ஒன்லி பார்சல் மட்டும் தான், டைனிங் கிடையாது. ஆனால் இதில் நிறைய கேள்விப்பட்டேன் எல்லாம் வேஸ்ட்லாம் பண்ணுறாங்கன்னு. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணாங்க. ஃபுல்லாக எல்லோரும் சாப்பிடுங்க, எல்லாருக்கும் கிடைக்கணும். நிறைய நைட் ஷிஃப்ட்லாம் போயிட்டு வராங்க. போயிட்டு வந்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க. தெரியாதவங்களும் பார்த்துட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். இந்த தால்ச்சா ஊற்றி அப்படியே பிசைஞ்சு உண்மையுமே சொல்கிறேன், வேற லெவலில் இருக்குது. இந்த கடமைக்குன்னு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. உண்மையாலுமே ஒரு காசுக்கு கொடுத்தா எவ்வளோ குவாலிட்டியாக கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. வேற லெவல் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. போட்டுரும் டாகுக்கு. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்றது கண்டிப்பாக ஒர்த்து. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டு, குவான்டிட்டியும் அதிகமாக இருக்குது. ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சூப்பராகவும் இருக்குது, குவான்டிட்டி அதிகமாகவும் இருக்குது. ஓகே ஃபினிஷ். ஓகே சக சாப்பாடு நம்ம பிலா குரோம்பேட்டன்ற மாதிரி நாங்கள் எப்பவுமே குரோம்பேட் சைடு தான் அதிகமாக சாப்பிடுவோம். ஸோ மவுண்ட் ரோட் பிலாலில் இப்போ சாப்பிட்டோம். நெய் சோறு, மட்டன் தால்ச்சா அருமையாக இருந்தது டேஸ்ட்டு. உண்மையாலுமே அது ஒரு ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்றது மாதிரி இல்லாமல் நல்லா குவான்டிட்டியும் சரி, டேஸ்ட்டும் சரி, அவ்வளோ சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நெய் சோறு சாப்பிட்ருக்கேன், ஆனால் மட்டன் தால்ச்சாவோட இப்போ தான் சாப்பிட்றேன். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதேமாரி இந்த மவுண்ட் ரோட் சைடில் இன்னும் நிறைய இடத்துல சகர் சாப்பாடு தராங்கன்னு சொல்லி நாங்களும் போய் பார்த்தோம். ஒரு இடத்துல போய் சாப்பிட்டோம். புதுப்பேட்டையில் சாப்பிட்டோம். ஆனால் அங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அங்கே டோக்கன் சிஸ்டம்லாம் எப்படின்னா 1 மந்த்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்களாம். அந்த ஏரியாவில் இருக்கவங்க தான் மோஸ்ட்லி கிடைச்சிருக்கும். அப்படி டோக்கன் இல்லாமல் இருக்கவங்களுக்கு ஆஃப்டர் 3:30க்கு மேலே வர சொன்னாங்க. மோஸ்ட்லி கிடைக்காதுன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு லக்கு இருந்தால் கிடைக்கும். ஆனால் அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல்னால் டெய்லியும் ஒரு ஃபுட்டு தராங்க. ஒரு நாள் சிக்கன், ஒரு நாள் மட்டன், ஒரு நாள் பீஃப், அந்த மாதிரி. இன்றைக்கி பிரிஞ்சு தான் கொடுத்தாங்க எங்கள் டைம். ஸோ பேட் டைம், அதனால் பிரிஞ்சு சாப்பிட வேண்டிய நிலமை. பட் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. பட் அதனால் எங்களை வீடியோ எடுக்க விடல, ஏன்னா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வீடியோ மட்டும் எடுக்கலை. இது இந்த புதுப்பேட்டையில் எந்த ஏரியானா லப்பை ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு ஏரியாவில், அந்த ஸ்ட்ரீட்டில் தான் இந்த ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேணுன்றவங்க அங்கே போய் சாப்பிட்லாம். லொக்கேஷன் வேணால் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரோம். லாஸ்ட்டாக ரேகல் லாட்ஜின் எக்மோர், அங்கே தான் ட்ரை பண்ண போனோம். அங்கேயும் டைமிங் 2:30லேருந்து சொன்னாங்க. 2:30க்கு லைனில் நிற்கணும். 3 o'clock வந்து டோக்கன் சிஸ்டம்லாம் கிடையாது. ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் தான். யார் நீங்கள் சீக்கிரம் போனீங்கன்னா சீக்கிரம் லைனில் நின்று சீக்கிரம் சாப்பிடலாம். ஆனால் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அங்கே மீன் சோறு தான் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் போய் லைனில் நிற்கிறோம், காலி ஆகிடுச்சின்னு வந்துட்டு இருக்காங்க. நாங்களும் காலி ஆகிடுச்சின்னு சரி என்ன பண்ணுறது, பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டு வந்தாச்சு. ஆனால் மீன் சோறுன்னு சொன்னாங்க. அங்கேயும் டோக்கன்லாம் கிடையாது. நீங்கள் சீக்கிரம் போனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் சாப்பாடு கிடைக்கும். ஸோ மொத்தமாக இந்த 3 இடத்த நாங்கள் கவர் பண்ணோம் இன்னைக்கு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ இதோட கண்டினியூஷனாக வேறு எங்கெங்கே சகர் சாப்பாடு சாப்பிட்லாம் நாங்கள் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ரம்ஜான் சீசனில். ஸோ அடுத்த வீடியோ அதுதான் வரும். அதுக்கப்புறம் இன்னும் பல வீடியோ வரும். பட் அதுவும் ஒரு வீடியோவாக வரும். அது வரைக்கும் பாய்.